இந்த அந்தாக்ஷரி மாதிரி போகுது. நீங்க எதுலேருந்து நிறுத்துனீங்களோ அதுலேருந்து நான் அடுத்த கேள்விக்கு போறேன். டிஜிட்டல் பேமெண்ட்ல 10 ஆண்டுகள், குறிப்பாக அந்த டிஜிட்டல் இந்தியா எப்படிப்பட்ட சாதனைகளை செய்திருக்கிறது. இந்த 10th அனிவர்சரியை கொண்டாடிட்டு அது சம்பந்தமாக ஒரு பெரிய நீண்ட சாதனை பட்டியலையே படிச்சிருக்காரு நரேந்திர மோடி. டிஜிட்டலை வைத்து அவர்கள் திருடினார்கள்னு போன செய்தியில் சொல்லிட்டீங்க. இப்போ சாதனைகளை மோடி, ஏன்னா அவர் செய்ததா அவர் சொல்லியிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க சார்? டிஜிட்டல்ல இன்னைக்கு இந்தியா புரட்சி செய்து விட்டது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதாவது என்ன சொன்னாலும் நம்ம ப. சிதம்பரம்ங்கிற ஒரு படித்த முட்டாளை நாம் இங்கே பேசியே ஆக வேண்டும். ஏன்னா அவர் நாடாளுமன்றத்தில் கேட்கிறார், நெட்டு யார், டிஜிட்டல் பேமெண்ட், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி யார் கொடுக்கறது? என்ன அதுக்குள்ள எல்லா கிராமத்துக்கும் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி போகுமா? கிராமத்து மக்களுக்கு டிஜிட்டல் பேமெண்ட் மெத்தடாலஜி புரியுமா? என்ன பேசுகிறார்கள் அப்படின்னு பேசுறாரு. இன்டர்நெட் கனெக்டிவிட்டி 2013 வரைக்கும் 23 கோடி, இன்னைக்கு 97 கோடி, கிட்டத்தட்ட பல லட்சம் கிலோமீட்டர் ஆப்டிக்கல் ஃபைபர் கனெக்ஷனை இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. 44 லட்சம் 44 லட்சம் ஆப்டிக்கல் ஃபைபர் கனெக்ஷன். இந்த 44 லட்சம் ஆப்டிக்கல் ஃபைபர் கனெக்ஷன் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போயிருக்கிறது. இது என்ன, இதை விட என்ன டிஜிட்டல் புரட்சி இருக்க முடியும்? அப்போ ஏதோ பழைய ஒரு மணிவண்ணன் படத்துல இந்த மணிவண்ணன் பால்கார மாதிரி ஒரு சைக்கிள்ல போகும்போது இம்பிட்டு போல அந்த நோக்கியா போன் இருக்கும்ல, அந்த நோக்கியா போனை வச்சுட்டு பேசிட்டு அந்த பால் சட்டி கூட இந்த மொபைலை போடுவான். போட்டுட்டு மொபைல் எப்படி போயிட்டு அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் அந்த பீரியடில் கார்ட்டூன் வந்தது, நேச்சுரல் கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாத்ரூம் நம்பர் 2, அதை பேசுகிற ஒரு ஆள் காட்டில் ஒதுங்கிட்டு இப்படி டெலிஃபோன் பேசுகிற கார்ட்டூன்லாம் இந்தியாவில் வந்தது. ஆனால் அதெல்லாம் கற்பனை என்று போட்டார்கள். கற்பனை அல்ல, அதை தாண்டி இன்னைக்கு நிஜம் வந்திருக்கிறது. அவங்க போடும்போது ஒரு கிரியேட்டிவா போட்டு கற்பனையை அவங்க கைதட்டி இருக்கலாம். இன்னைக்கு அது கிரியேட்டிவா வந்திருக்கு. இன்னைக்கு அப்படி மொபைலை எடுத்துட்டு அப்படி வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டு படிக்கிற நபர்கள் உலகத்துல வந்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை, அதை நான் ஒத்துக்கொள்ள போறது இல்லை. நியூஸ் அப்டேட்டே அதான் பல பேர் பாக்குறாங்க. எந்த அப்டேட் பாக்குறாங்களே, அதாவது எந்த அளவுக்கு இதனுடைய ரீச் போயிருக்கு அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது இன்னைக்கு பேமெண்ட்ல இன்னைக்கு உலகமே இந்தியாவை பார்த்து வியக்கிற அளவுக்கு. 2வது, இந்த டிஜிட்டல் பேமெண்ட் வந்ததன் காரணமாக திமுக திருட்டுத்தனம் செய்தது, அது வேற. ஆனால் எந்த பணமும் போய் சேர வேண்டிய பயனாளிக்கு போய் சேராமல் இல்லை, முழுவதுமாக போய் சேருகிறது. வித்தவுட் எனி மிடில் மேன், வித்தவுட் எனி லீக்கேஜ், மிடில் மேன், பில்ஃபரேஜ் எல்லாம் போய் சேருகிறது. சார், இந்த அரசாங்கத்தினுடைய பெரிய சாதனை அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லுமானால் டிஜிட்டல் அது ஒரு பக்கம். மூலதன முதலீடு 5 மடங்கு கூடியிருக்கிறது. அப்போ மூலதன முதலீட்டுக்கு 5 மடங்கு கூடணும்னா என்ன அர்த்தம்? எங்க திடீர்னு பணம் வருமா? பணம்லாம் வராது. அப்போ உங்க டாக்ஸ் கலெக்ஷன் கரெக்டா இருந்திருக்கு, இது முதல் விஷயம். ஊழல் இல்லை, இது 2வது விஷயம். இதெல்லாம் நடந்ததுனால மூலதன முதலீடு 5 மடங்கு கூடுதனால இந்தியாவினுடைய வளர்ச்சி பெருசா பொருளாதாரத்தில் இன்று நீங்கள் 4வது இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். அப்படின்னா டிஜிட்டல் பேமெண்ட்ல, அதாவது மோடி வந்த உடனே நீங்க யார வெறுப்பார் என்று எதிர்பார்த்தீர்களோ அதே நந்தனி காலனியை கூப்பிட்டாரு. ஆதார் என்ன கேட்டாரு, அதனுடைய விஷயத்தை என்னன்னு புரிந்து கொண்டு எப்படி அதை நெறிப்படுத்த வேண்டும். ஆல்ரெடி they spent 47,000 crore. அது அப்படியே கிடப்புல போட்டுற முடியாது இல்ல, அதை எவ்வளவு யூட்டிலைஸ் எப்படி பண்றது, யூட்டிலைசேஷன். அப்போ ஒவ்வொன்னா பார்த்து டிஜிட்டல்ல, அதாவது ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய அதிகாரத்தை நல்லபடியாக மக்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த அரசாங்கம் நிரூபித்திருக்கிறது. இப்ப டிஜிட்டல் பயனாளியே இல்லை என்று சொல்லிடலாம். ஒரு நியூஸ் உடனடியாக வருகிறது, எல்லாம் வருகிறது. அப்படின்னா இந்தியாவில இது கூமாப்பட்டிக்கே எவ்வளவு டூரிஸ்ட் வர அளவுக்கு இப்போ டிஜிட்டல். இப்போ இந்த வேங்க வயல்ங்கிற வார்த்தை டெல்லி வரைக்கும் தெரியும்.
ஏன் தெரியாது? அதுக்கு டிஜிட்டல் தான் காரணம், அரசியல் மட்டும் காரணம் இல்லை. இப்போ திருப்புவனம் மடப்புரம் காளியம்மன் கோயில் தமிழ்நாடு மீடியாக்கள் எல்லாம் மறைத்த நேரத்துல இங்கிலீஷ் மீடியா எடுத்து விட்டார்கள். இப்ப இவங்களால மறைக்க முடியல. இதெல்லாம் டிஜிட்டல்ல வந்த புரட்சி காரணம் தான், வேற என்ன காரணம்?